ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் டு இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ங்க. டெய்லி யூசேஜில் நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஒரு நிலைமை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த 30 சென்டென்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏதோ ஒரு இடத்துல இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்துருச்சுனாலோ, இல்லை நான் இங்கிலீஷ் பேசணும் நீங்கள் நினைக்கிறீங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த 30 சென்டென்சஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. காமனாக நீங்கள் டெய்லி யூஸில் ப்ராக்டிஸில் தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஐ எம் சாரி ஃபார் பீயிங் ஸோ லேட். இப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் டிராஃபிக் இந்த மாதிரி ஏதோ ரீசன்ஸ்னால நீங்கள் லேட்டாக போய்ட்றீங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனோடனே ஐ எம் சாரி ஃபார் பீயிங் ஸோ லேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்ட மாதிரி இருக்கும். நம்ம பார்க்க போகிற செகண்ட் சென்டென்ஸ் வந்துட்டு வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ். இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, ஏதோ ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் அப்படின்னா நீ என்ன நினைக்கிற இதை பற்றி அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தட் சவுண்ட்ஸ் கிரேட். உங்கள் கூட இருக்கவங்க ஏதோ ஒரு பிளான் சொல்கிறாங்க உங்களுக்கு, அது ரொம்ப நல்ல பிளானாக இருக்குது உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லலாம் தட் சவுண்ட்ஸ் கிரேட் அப்படின்னா இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு நைஸ் டு மீட் யூ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க பேர் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லும் போது நைஸ் டு மீட் யூ அப்படின்னா உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதோட மீனிங் பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்கிறது புரியலை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு இன்னொருத்தவங்க சொல்கிறது புரியலை அப்படின்னா நீங்கள் சாரி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நான் இங்கே சொல்லியிருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் டூ ப்ளஸ் நாட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது ப்ரெசன்ட் டென்ஸ், ஒரு நிகழ்காலத்தில் நடக்குது. நீங்கள் ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா நீங்கள் இதை சொல்லலாம். இன்கேஸ் பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் சொல்லணும், நேற்று உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் நடந்திருக்கு, நீங்கள் மேக்ஸ் சார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு எதுவுமே புரியல, அதை நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறீங்க. ஸோ ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த சார் தாட் அஸ் அப்படின்னா நேற்று சார் சொல்லி கொடுத்தது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு அர்த்தம். நான் பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது ஐ டிட் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட். இதோட மீனிங் பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்பவும் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இப்போ இதுவும் கிட்டத்தட்ட நம்ம போன சென்டென்ஸ் மாதிரியே தான். உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்கிறது புரியலை, அவங்களுக்கு திருப்பி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட் அப்படின்னா திரும்பவும் அதை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு பிலீவ் மீ ஐ எம் டெல்லிங் யூ த ட்ரூத். இப்போ இன்னொருத்தவங்க நீங்கள் சொல்கிறத நம்பலை அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பிலீவ் மீ ஐ எம் டெல்லிங் யூ த ட்ரூத் அப்படின்னா நம்பு, நான் உண்மையை தான் பேசுகிறேன், உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு மை ஃபாதர் யூஸ்வலி கம்ஸ் ஹோம் பை 7 PM. இந்த மீனிங் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எப்போவுமே வீட்டுக்கு 7 மணிக்கு வந்துடுவார் அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் வேலையிலேருந்து வர்றது இந்த மாதிரி சொல்லணுன்னா கூட சொல்லலாம். ஐ யூஸ்வலி கம் ஹோம் பை 6 PM ஆர் 8 PM இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலி அப்படின்னா தமிழில் பொதுவாக அப்படின்னு அர்த்தம். பொதுவாக 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இங்கே சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர். நம்ம யார்கிட்டயோ ஃபோன் நம்பர் கேட்கணுன்னா நம்ம இந்த மாதிரி கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர், உன்னோட ஃபோன் நம்பர் என்ன. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஐ எம் சாரி ஐ டோன்ட் ரிமெம்பர் யுவர் நேம். இது நமக்கு நிறைய தடவை நடக்குங்க. அவங்க பேரை மறந்துடுவோம். ஸோ அவங்கள நம்ம பார்ப்போம் திருப்பி. அப்போ அவங்க நல்லா நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம அவங்க பேர் ஞாபகம் இருக்காது. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம் ஐ எம் சாரி ஐ டோன்ட் ரிமெம்பர் யுவர் நேம் அப்படின்னா எனக்கு உங்கள் பேர் ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஹவ் இஸ் யுவர் டே கோயிங். ஹவ் இஸ் யுவர் டே கோயிங்னா உனக்கு நாள் எப்படி போயிட்டுருக்கு, சும்மா கேஷுவல் கான்வர்சேஷனில் நம்ம கேட்குறது தான். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு இட்ஸ் டைம் ஃபார் மீ டு லீவ். அப்படின்னா நான் கிளம்புறதுக்கு எனக்கு நேரம் ஆகிடுச்சு, ஒரு டிஸ்கஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்பணும் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்பலாம். இட்ஸ் டைம் ஃபார் மீ டு லீவ். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஐ லைக் யுவர் நியூ ஹேர் கட். உங்கள் ஃப்ரெண்ட் புதுசாக ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அந்த ஹேர் கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். ஐ லைக் யுவர் நியூ ஹேர் கட். இல்லை அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஐ லைக் யுவர் ட்ரெஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர் டோன்ட் கிவ் அப். இப்போ யாரோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம மோட்டிவேட்டிங்காக பேசணும் அப்படிங்கும்போது யூ ஆல்மோஸ்ட் தேர் டோன்ட் கிவ் அப். நீங்கள் கிட்ட நெருங்கிட்ட, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், விட்டுறாத அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட். இப்போ ஃப்ரைடே ஈவினிங் காலேஜ்லேருந்து கிளம்பும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட் அப்படின்னா அந்த வார இறுதி நல்லபடியாக உனக்கு இருக்கட்டும் அந்த மாதிரி அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு
ஷீ ஆஃபன் ஹெல்ப்ஸ் ஹர் மதர் அட் ஹோம். மீனிங் பார்த்திங்கன்னா அவள் அடிக்கடி அவங்க அம்மாவுக்கு வீட்டில் உதவி பண்ணுவா அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நம்ம ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு இட் இஸ் யோர் டர்ன் டு டெல் அ ஸ்டோரி. ஒரு எல்லோரும் சுற்றி உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு கதை சொல்லிட்டீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும். இட்ஸ் யோர் டர்ன், இப்போ நீ தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இது. இட்ஸ் யோர் டர்ன் டு டெல் அ ஸ்டோரி. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஐ வில் லெட் யூ நோ வென் ஐ எம் லீவிங் ஃபார் டெல்லி. மீனிங் பார்த்திங்கன்னா நான் எப்போ டெல்லிக்கு கிளம்புவேன் அப்படிங்கிறத நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். லெட் யூ நோ அப்படின்னா உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன், உனக்கு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது தான். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு யூ ஆர் சப்போஸ் டு பி ஆன் டைம். இதோட மீனிங் பார்த்திங்கன்னா நீ வந்து இங்கே கண்டிப்பாக டயத்துக்கு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு டோன்ட் வரி அபவுட் இட். அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஏதோ விஷயத்துக்கு கவலைப்படுறாங்க அப்படிங்கும்போது டோன்ட் வரி அபவுட் இட், அதை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஐ எம் நாட் ஷியோர் அபவுட் தட். நமக்கு ஏதோ ஒரு விஷயம் உறுதியாக தெரியல, அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நான் ஐம் நாட் ஷியோர் அபவுட் தட், எனக்கு அது கரெக்டாக தெரியல அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஐ எம் ஸோ சாரி டு ஹியர் தட். இப்போ நம்மக்கிட்ட யாரோ வந்து அவங்களுக்கு ஒரு நடந்த கஷ்டத்தை சொல்கிறாங்க, ஒரு பர்சனல் லாஸாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலியில் யாரும் இறந்துருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வருத்தத்தை சொல்லணும். அப்படிங்கும்போது ஐ எம் ஸோ சாரி டு ஹியர் தட் அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ எம் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப இன்னைக்கு காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே இருந்துட்டு ரொம்ப ட்ரெயின் ஆகி எனர்ஜியெல்லாம் ட்ரெயின் ஆகி வரீங்க வீட்டுக்கு அப்படின்னா ஐ எம் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஐ ஹாவ் டு வாஷ் த க்ளோத்ஸ். அப்படின்னா நான் துணியெல்லாம் துவைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஐ எம் கிளாட் டு மீட் யூ. நம்ம முதல்ல ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா நைஸ் டு மீட் யூ, அதே மாதிரி தான் சிமிலர் தான் இதுவும். நம்ம புதுசாக ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஐ எம் கிளாட் டு மீட் யூ அப்படின்னா உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரி தான். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு விச் மூவி டூ யூ லைக் த மோஸ்ட். எந்த படம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மை ஃபோன் இஸ் ரிங்கிங். அப்படின்னா என் ஃபோன் அடிக்குது, ஏதோ கால் வருது அப்படின்னா மை ஃபோன் இஸ் ரிங்கிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு ஸ்விட்ச் ஆன் த வாஷிங் மிஷின். அப்படின்னா வாஷிங் மிஷினை ஆன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இது நம்ம கேஷுவலாக நம்ம லைட் ஆன் பண்ண எல்லாத்துக்குமே இது சொல்லலாம். ஸ்விட்ச் ஆன் த லைட், ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு டோன்ட் பார்க் யுவர் வெஹிக்கிள் ஹியர். மீனிங் பார்த்திங்கன்னா உன் வண்டியை இங்கே நிறுத்தாத அப்படிங்கிறது தான். இப்போ உங்கள் பார்க்கிங் லாட்டில் வேறு யாராவது நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம் டோன்ட் பார்க் யுவர் வெஹிக்கிள் ஹியர். இப்போ நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அப்படிங்கிறது தான். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறாங்க, அவங்க ஒரு கார் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கு அவங்க லைஃப்பில், அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்கு இந்த விஷயம் நடந்ததில்ல அப்படிங்கிறது தான் இது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த அவங்க ஷேர் பண்ணும்போது நம்ம சொல்லலாம் திருப்பி. இதுதான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்த 30 சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய தேவைப்படக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான சென்டென்சஸ் தான். நம்ம முதல்ல எடுத்தோடனே நம்ம கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் பேச முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இதை எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் ஆகும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் கேட்ச் யூ அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் டேக் கேர், பை பை.